தமிழகம் முழுக்க திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடு மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது நீதிமன்ற உத்தரவு. ஆனால் தொடர்ந்து பல்வேறு விதமான அவதூறுகளை இது குறித்து பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். இதில் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துறை குறிப்பாக திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களே திருப்பரங்குன்றம் கோயில் அந்த மலை முழுவதுமே முருகனுக்கு சொந்தம் என்பது தீர்ப்பு. ஆனால் இன்னைக்கு அவங்களே இல்லை அது தீபத்தூண் தர்காவுக்கு பாத்தியப்பட்டது, அதே மாதிரி தீபத்தூண் சமணர்களுக்கு பாத்தியப்பட்டது, இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக புது புது கதைகளை சொல்லி திருப்பரங்குன்றம் முருகன் மலை என்பது சிக்கந்தர் மலைதான். அதே போல திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே பலியிடுவதற்கெல்லாம் எந்த தடையும் இல்லை போன்ற கருத்துக்களை நிலைநாட்டுவதற்கு அரசு தரப்பின் தூண்டுதலின் பேரிலே திருக்கோயில் நிர்வாகமே முருக பக்தர்களுக்கு துரோகம் செய்கிறது. அதிலும் அரசு தரப்பிலே ஆஜரான ஜோதி என்கிற வழக்கறிஞர் பேசுகிற பொழுது முருக பக்தர்களின் மனம் புண்படும்படி அவருடைய வாதங்களை முன்வைக்கிறார். முருகப்பெருமானுக்கு வேணா 2 மனைவி இருக்கலாம், வள்ளி தெய்வானை, அவர் வேணா 2 மனைவி வச்சுக்கலாம், தீபம் 2 இடத்துல ஏற்ற முடியாதுன்னு ரொம்ப நக்கலா கிண்டலா நீதிமன்றத்துக்குள்ள நீதிபதிகள் முன்னாலேயே திராவிடர் கழக பிரச்சார மேடையாக அதை இன்றைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் மாற்றி வருகிறார். எவ்வளவு பெரிய துரோகம்! உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தருடைய அந்த முதுகிலே குத்தக்கூடிய செயலை இன்றைக்கு முருக பக்தர்களுக்கு துரோக செயலை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கமும் திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் என்கிற பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அறநிலையத்துறையும் அந்த காரியத்தை செய்கிறது. இதுக்கு முருகன் கோயில் அந்த உண்டியல் காசே பயன்படுத்தப்படுது. கோயிலுக்கு உண்டான வருமான பணத்தை எடுத்து அவங்களுக்கு இன்னைக்கு இந்த வழக்கறிஞர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க. இது எப்பேற்பட்ட துரோகம்! ஆனால் முருக பக்தர்கள் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் இன்னைக்கு இவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்கன்னா, இந்த நீதிபதியவே பதவி நீக்கம் செய்யணும்னு இம்பீச் பண்றாங்க. அதுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. எல்லாம் முருக பக்தர்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 40 எம்பிக்களும் முருக பக்தர்களுக்கு துரோகம். இந்த இம்பீச்மெண்ட் எல்லாம் ஜெயிக்காதுங்க. இவங்க என்ன 120 எம்பி இருப்பாங்களா இந்தியா கூட்டணியில? ஆனால் முருக பக்தர்களுக்கு சாதகமாக அங்கே 400க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். அதனால இது சும்மா நீதிபதிகளை அச்சுறுத்துறதுக்கான ஒரு முயற்சி. ஏன்னா கேஸ் எல்லாம் நிலுவையில் இருக்குது. KN நேரு அவர் மீது ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்குது. பொன்முடி நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், அவர் மீது ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்குது. புரியுதுங்களா? துரைமுருகன் மேல ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த ஊழல் வழக்கெல்லாம் நீதிபதி கிட்ட போகும்போது அந்த நீதிபதிகள் திமுக காரனா பயந்துக்கணும். திமுகக்கு எதிராக தீர்ப்பு சொல்றதுக்கு அவங்க தயங்கணும். அந்த நீதித்துறைக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த இம்பீச்மெண்ட் நடவடிக்கை. உண்மையான முருக பக்தர்கள் யாருமே இன்னைக்கு கூட பாருங்க, ஆண்டாள் வேஷம் போட்டு அந்த அம்மா இன்ஸ்டாகிராம்ல தமிழச்சி தங்கப்பாண்டியன் அங்க முருக பக்தர்களுக்கு எதிராக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு எதிராக அவங்க இம்பீச்மெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு இங்க ஆண்டாள் வேஷம் போட்டு இப்படி சொல்லி ஓட்டு வாங்கிடலாம். துர்காமாவை கோயிலா அனுப்பி பக்தர்களை ஏமாத்தி நாங்க இந்து விரோதிகள் இல்ல, எங்க கட்சியில 1 கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நாடகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் முருகனுக்குத்தான் சொந்தம். அது முதல் படை வீடு. அந்த முதல் படை வீட்டுல இன்னை வரைக்கும் தர்கா நிர்வாகம் பேசவே இல்லை. சமாதான பேச்சு நடந்த போது 95ல எங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு ஆட்சேபனை இல்லைன்னு கையெழுத்து போட்டுட்டு இப்ப திமுக தூண்டுதலின் பேரில திமுக செலவழித்து அவங்களுக்கு ஒரு வக்கீலை வச்சு கொடுத்து இன்னைக்கு அவங்க சொல்றாங்க தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தம். நடிகர் விஜய் பார்ப்பதற்கு வேண்டுமானால் கூட்டம் சேரலாம். அவரை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் அத்தனையுமே கிறிஸ்துவ மிஷனரிகள். புரியுதுங்களா? அது ஜோசப் விஜய் கட்சி. தமிழர்கள் ஏமாந்து போகக்கூடாது. 40 பேர் அவரை பார்க்க போய் பலியாயிருக்காங்க. இன்னை வரைக்கும் FIRல பேர் இருக்குது, ஆனால் கைது செய்யப்படலை. புரியுதுங்களா? அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் இன்னைக்கு அவங்க ஒரு அரசியலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். சினிமா மாயை பயன்படுத்தி அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய அரசியலை கைப்பற்றுவதற்கு கிறிஸ்துவ மிஷனரிகள் முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அந்த முயற்சியின் ஒரு பகுதி தான் ஜோசப் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம்.